எந்த தளபதி படத்துக்கு பிரச்சனை இல்ல? தளபதி படம்னால பிரச்சனை தான். பிரச்சனை வந்தாதான்டா தளபதி படமே. எஸ் ஜனங்களே, நம்ம ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, போட்டாங்க எண்டு கார்டை. ஸோ வேர்ல்டு வைடில் எங்கேயுமே ரிலீஸ் கிடையாது. இங்கிலாந்து, மலேசியா, அங்கே எங்கேயுமே ரிலீஸ் கிடையாது. ஒரு பேடான சோகமான விஷயம்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரு தீபாவளி பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுவாங்களோ அதை விட பயங்கரமா கொண்டாட அவ்வளோ பேர், அவ்வளோ தமிழ் மக்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. தமிழ் பேசுற உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா மக்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய பண்டிகையை வந்து தடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த ரோகிணியில செலிப்ரேஷனா இருக்கட்டும், FDFS இருக்கட்டும், திருவிழா மிஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் வெளிநாட்டுல இருந்துலாம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட ஜனநாயகன் டிஷர்ட்டை வந்து அவ்வளோ பேர் மலேசியாலெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே டிக்கெட் போட்டு சென்னைக்கு வந்து ரோஹிணியில செலிப்ரேஷனை பார்க்கணும், சென்னை மக்களோட, தமிழ் மக்களோட கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே வரதா இருந்தாங்க. அவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியாது. எங்க சைட்லயே 8000 10,000 FDFS பார்க்கணும்டா, இது கடைசி படம் தளபதி, இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல நம்ம புதுசா பார்க்க போறது கிடையாதுன்னு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கூட நாங்க வரதுக்கு ரெடின்னு இருந்தவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னு தெரியல. இத்தனை வருஷம் தளபதியை பிடிச்சி ஸ்கிரீன்ல பார்த்தவங்களுக்கு என்ன சொல்ல போறோம், என்ன பதில்ன்றது தெரியல. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? அப்புறம் யோசிச்சு பார்த்தா கடைசி தளபதியோட 10 படத்துக்கும் பிரச்சனை தான். அப்பதான் தெரியுது, ஓ பிரச்சனை வந்தாதான் தளபதி படமே வரட்டும். நம்ம தளபதி சொல்ற மாதிரிதான் இது எல்லாத்தையும் தாண்டி நான் வரேன் அப்படின்னு நம்ம தளபதி வருவாரு. ஸோ நீங்க உங்களோட ஒப்பீனியனை என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் நீங்க தளபதி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ தளபதிக்காக வெயிட்டா நான் தரேன்.